வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இலங்கா நகர். இந்த இலங்கா நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கும்பகோணம் மேம்பாலங்க. இந்த மேம்பாலம் பக்கத்திலே உள்ளது இலங்கா நகர். இலங்கா நகரில் ஒரு இடம் ஒன்று, அருமையான இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இலங்கா நகர். இந்த இலங்கா நகர் இப்போ பார்த்தோம்ல முத்துப்பிள்ளை மண்டபம், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் கஸ்தூரிபாய் ரோடு. இந்த கஸ்தூரிபாய் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த பள்ளிவாசல் ரோடு இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் இலங்கா நகர் 1, 2, 3 அதுமாரி ஸ்ட்ரீட் நம்பர் 1, 2, 3 இருக்குது. சூப்பரான ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், பஸ் ஸ்டாண்டு பக்கம், உங்களுக்கு இதயா காலேஜ் பக்கம், அதுமாரி நல்ல சூப்பரான ஏரியாவில் ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இது தாங்க இலங்கா நகர் 2. 1800 சதுரடி லேண்டுங்க. இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 4000 ரூபா சொல்கிறாங்க, நெகோஷியல். வாங்க 2D பிளானை பார்த்துட்டு வந்துடுவோம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா இலங்கா நகர். அந்த இலங்கா நகரில் உள்ள ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. நார்த்து ஃபேஸிங் உள்ள வடக்கு திசை பார்த்த இடம்ங்க. இது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா லேண்டு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 1800 சதுரடி லேண்டு இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 4000 ரூபா சொல்கிறாங்க. வடக்கு திசை பார்த்திங்கன்னா 38 அடி. நான் இதில் பிளானில் க்ளீனாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன் நான் எப்படி என்னென்னு. வடக்கு திசை அதாவது ரோடு ரோடு ஃபேஸிங் வந்து 30 அடி ரோடு. ரோட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 38 அடி வந்து முன்னாடி அகலம். பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா 42 அடி. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் 48, அதுமாரி கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 42. டோட்டலாக வந்து 1800 சதுர அடி விற்பனைக்கு இருக்குது. அருமையான ஒரு ஏரியாங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இலங்கா நகர். அந்த இலங்கா நகரில் டிடிசி அப்ரூவ்டு உள்ள ஃப்ளாட்டுக்கு. இது வந்து டிடிசி அப்ரூவ்டு இருக்குது, ரேரா அப்ரூவ்டு இருக்குது, ரெண்டுமே அப்ரூவ்டு இருக்குது. இதில் உடனே நீங்கள் வந்து பில்டிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இது தாங்க ஃப்ளாட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃப்ளாட்டு வந்து நம்ம நிற்கிற சைடு வந்து நார்த்து ஃபேஸிங்கு, பின்னாடி பின்புறம் வந்து சவுத் ஃபேஸிங்கு. ஓகேங்களா? இந்த ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38 அடி வருதுங்க. இந்த செவரு வால் கட்டியிருக்காங்களாங்க. இந்த வால்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் டு இந்த கார்னர், அதாவது இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரையும் பார்த்திங்கன்னா 38 அடி ஃப்ரண்டேஜ். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 42 அடி பேக் சைடில் வந்து அந்த பேக் சைடு உள்ள சைடு கிடைக்கிது. 42 அடி. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 அடி வந்து நீளம். அதுமாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீளம் வந்து பார்த்திங்கன்னா 42 அடி. முனிசிபாலிட்டி வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் வந்து பாதாள சாக்கடை அவைலபிளாக இருக்குது. பாதாள சாக்கடை ட்ரைனேஜ் அவைலபிளாக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கம், இதயா காலேஜ் பக்கம், பக்கத்தில் மசூதி பக்கம், சர்ச்சி பக்கம், கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு கொள்றதுக்கு நல்ல ஒரு அசஸ் ஏரியா. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் 1800 சதுரடி லேண்டு. 4000 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்கிறாங்க. அருமையான ஒரு இடம், மிஸ் பண்ணிட வேணாம். ஏன்னா இந்த ஏரியா வந்து சூப்பராக நீட் அண்ட் கிளியராக இருக்கும். அந்தளவுக்கு உள்ள ஒரு இப்போ நீங்கள் ஸ்ரீநகர் காலனியில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இடம் வாங்கணும்னு நினச்சாலும், வீடு வாங்கணும்னு நினச்சாலும், அதுமாரி சில பேர் ஸ்ரீநகர் காலனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பயனான ஏரியா இலங்கா நகர். ஆமாங்க, கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. வாங்க வீடியோவில் வாக்கிங்கில் போய்ட்டு வந்துடுவோம். ஃப்ரண்ட்லேருந்து பேக் எந்த வீடியோ பார்த்தாலும் நம்ம வாக்கிங் போய்ட்டு வருவோம். ரோடு ஃபேஸிங் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏரியா பசங்களாம் வந்து டாட்டா காட்டணும், ஹாய் சொல்லணும் உங்கள் சப்ஸ்கிரைபருக்குலாம். நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு வந்துடுவோம். இதாங்க இலங்கா நகரில் வந்து மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் இருக்குது. உங்களுக்கு குட்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்ஸ் ரோடு. உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், பஸ் ஸ்டாண்டு பக்கம், உங்களுக்கு வந்து அதுமாரி சர்ச்சு ரொம்ப பக்கம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் நடந்தே போயிட்டு வந்துடலாம், அந்தளவுக்கு தூரம் தான். இது வந்து 2nd ஸ்ட்ரீட்டு இலங்கா நகர் 2வது தெருவில். வீடுலாம் பாருங்கள், எல்லாமே அட்டகாசமாக சூப்பராக ஏரியா, அருமையான ஒரு ஏரியாவாக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப பெரிய ஒரு விஐபி ஏரியாவில் அதில் இதுவும் ஒன்று சொல்லலாம். உங்களுக்கு ஸ்ரீநகர் காலனி எப்படி இருக்கோ அதேமாரி இந்த ஏரியாவும் நல்லா டெவலப் ஆகிட்டு வந்திருக்கு. இலங்கா நகர் 2. ஓகேங்களா? வாங்க வாக்கிங்கில் போய் பார்த்துருவோம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா, அருமையான ஒரு ஃப்ளாட்டு. நிறையா ஒரு ஃப்ளாட் வருது. ஒரு 4000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்கிறாங்க. உட்காந்து பேசினா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டில் வாங்கிக்கலாம். ஆனால் அதில் ஒன்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, 3500 ரூபாய்க்கு கீழே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், 3400லாம் கேட்டால் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. 3500க்கு மேலே என்ன வேணால் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற மாரி தான் பேசியிருக்காங்க. நல்ல ஒரு ரேட்டில் வாங்கிக்கலாம்.
கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இப்போ நிறைய டாக்டர் பார்ப்பாங்க, வக்கீல் பார்ப்பாங்க. உங்கள் நண்பர்கள் யாரும் ஒரு மெயினில் வந்து எனக்கு இடம் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு லொக்கேஷன், பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கடை இருக்குது, உங்களுக்கு வித்யா காலேஜ் இருக்குது. அதுமாரி ஸ்கூல் வேலம்மன் ஸ்கூல் ரொம்ப பக்கம். ஸ்கூல் எல்லா ஸ்கூல் வேனும் அசஸ் வருது. அந்த பசங்கள்லாம் வந்து வேலம்மாள், கார்த்தி வித்யாலயம் இதுமாரி தான் படிக்கிறாங்க. உங்கள் பசங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளாட் வாங்கினா பசங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு உள்ள ஒரு அருமையான ஏரியாவில் உள்ள ஃப்ளாட் தான் இது. டோட்டல் லேண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800 சதுர அடிங்க. அருமையான ஒரு ஏரியா. 1800 சதுரடி. ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வேறு எது டவுட்னாலும் உடனே ஃபோன் பண்ணுங்கள். நம்மள்ட்ட நிறைய வீடு விற்பனைக்கு இருக்குது, நிறைய இடம் விற்பனைக்கு இருக்குது, நிறைய வீடு வாடகைக்கு இருக்குது, தனி வீடு வாடகைக்கு இருக்குது, போக்கியத்துக்கு வீடு இருக்குது. யாருக்கு எது வேணும்னாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார், பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவு. இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னது சொல்றது, நீ தான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? நான் சொல்கிறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இங்கிலீஷில் தான் சொல்லி ட்ரை பண்ணுறேன். யூ ஹாவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். அது திஸ் வெரி லைக்.